ஷியாமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் டு மை அரண்மனை பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸாக வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலி ஷூட்டிங்காக மட்டும்தான் அந்த அரண்மனைக்குள்ளே போவாங்க. மற்றபடி பாய்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டே பண்ணல. ஊர்லேயே ஒரு பெரிய இடமா பார்த்து ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. அங்கே தான் இப்போது பாய்ஸ் அண்டு அவங்களோட பேர்ஸ் அண்ட் அவங்களோட பேபிஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஷூட்டிங் நடந்த அந்த நைட் ஆரம், சுகா அண்ட் ஜின் இவங்க 3 பேரும் அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜிமின் அண்ட் தயாங் 2 பேருமே வராங்க. பிகாஸ் அவங்க தானே எடிட் பண்ணணும். ஸோ அவங்க வராங்க. இப்போ இந்த 6 பேரும் 5 பேரும் அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தா ஜங்குக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு பிள்ளை பெட்டில். இங்கே ஜங்குக் தனி அண்ட் ஜெஸ்ஸி தனியாக தான் இருக்காங்க, ஒன்றாலாம் இல்லை, தனித்தனியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி ஹோபி அவரோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் தான் ஹோபி அவங்க ஒய்ஃபை கேர் பண்ண. இப்போ சும்மா நைட் வாக் மாதிரி நடக்கணும் இல்லையா, அவங்க 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நடக்கணும்னு சொல்லிட்டு ஹோபி சும்மா வாக்கிங் மாதிரி ஊருக்குள் வெளியில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியில் அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். இங்கே பாய்ஸ்க்கு அந்த தெருவில் இருக்காங்க இல்லையா, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே பாய்ஸை நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹோபி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாக்கிங்காக போயிட்டாரு. கூட வீஹோன் இருக்கார் இல்லையா, ஸோ நானும் மாமா கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய பையன், அதாவது ஜின்னோட பெரிய பையன் அண்டு ஜெய்ஹோப் அண்டு ஷெர்லின், இவங்க 3 பேரும் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க. விஹானா குதிச்சு போயிட்டுருக்கான். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹோபி அண்ட் ஷெர்லின் 2 பேருமே பேசிகிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா நைட் டைம்ங்கிறதுனால கேர்ள்ஸ் எல்லாமே அவங்கவுங்க பேபிஸை தூங்க வைக்கிறதுக்காக அவங்கவுங்க ரூமில் படுக்க வச்சு தூங்க வச்சிட்ருக்காங்க. இங்கே மேஹோ அண்ட் ஆரோ 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அண்ட் நிஸியும் இருக்காங்க. இங்கே அவங்க நிஸி ஜிமினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆரோலாம் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, தான் புருஷனை கொலை பண்ண போனான்னு. ஒரு மாதிரி நீ ஏன்டி அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மேகுக்குலாம் ஒரு மாதிரி கோவம் வருது. பிகாஸ் மேகுவோட பிரதர் தானே ஜிமின். என் அண்ணனை கொலை பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க, நீ இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஆரோக்கிட்ட சண்டை போடுற. சும்மா அவனெல்லாம் அப்படி தான் பண்ணணும். நான் பண்ண வேண்டியது பரவாயில்ல, என் இடத்துலேருந்து என் ஃப்ரெண்டு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே மேகலாம் கோவப்படுறா. பட் இருந்தாலும் இவங்க 3 பேருக்குள்ளே ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆரோ ஆல்ரெடி இவன் மீனு இருக்கா இல்லையா, ஆரோட ஜிமினோட பேபி, ஸோ அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்க வச்சுட்டு தான் மூணு அரட்டை அடிச்சிட்ருக்கு. இங்கே நியா அவங்களோட பேபியை தூங்க வச்சிட்ருக்காங்க. இங்கே யார், ஐயோ பேர் மறந்துச்சு, ஜின்னோட ஒய்ஃப், அவங்க நேம் வைஷு அவங்களோட பேபி, ஒரு பேபி வீஹான் தானே இவர் கூட அண்ணன் தானே போயிருக்கிறது. வீஹான் வீட்டில் தான் இருக்கார். ஸோ அவரையும் அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேபிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்க பேபி கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எடிட்டிங் அந்த ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே மீன் ஒரு மாதிரி கத்தி அலண்டு எந்திரிக்கிறா. நல்லா பயந்துட்டா. இங்கே
ஆரோ, மேகு அண்டு நிசி 3 பேரும் அங்கே தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பதறி போய் மீனுவை தூக்குனா ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மீனு விட்டு விட்டு டாடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அழுகுறா. அவள் ஏதோ கனவு கண்டு பயந்துருப்பா போல, நல்லாவே தெரியுது. இங்கே வந்து இந்த சவுண்டு நல்லாவே எக்கோ அடிச்சிருக்கும். அது ஒரு பெரிய வீடு தான், ஆனால் ஒரு தனி வீடு. அது ஒரு பெரிய வீடு, பட் தனி வீடு. ஸோ அது நல்லாவே அந்த வீடு ஃபுல்லாமே எக்கோ அடிச்சிருக்கும். அந்த சவுண்ட் கேட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பாய்ஸ், அவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. மெயினாக ஜிமின் தான். அது வந்து கத்துனது வந்து மீனு தானே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமாக ரூமுக்கு தான் ஓடி வராரு. ஓடி வந்தால் மீன் வந்து இப்போ ஜிமின் வராருன்னு அவருக்கு தெரியாது. ஜிமின் உள்ளே வந்ததுமே மீன் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி ஓடி போய் ஜிமினை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இங்கே ஆரோவுக்கும் ஒன்றும் புரியல, மீஹு அண்டு நிசி அவங்களுக்குமே ஒன்றும் புரியல. ஜிமின் வந்து என்னாச்சுமா? ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஏன் ஏன் கத்துனீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. அப்பா அப்பா ஜானு ஜானு ஆண்டி ஜானு ஆண்டி என்னை கூப்பிடுறாங்கப்பா, என் கூட வர சொல்கிறாங்க, அவங்க கூட என்னை கூப்பிடுறாங்கப்பா. ஆனால் அவங்க அவங்க ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க, அவங்க நார்மலாக இல்லைப்பா, என்னை கூப்பிடுறாங்க, நான் வர மாட்டேன்னு சொன்னேன், என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, என்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறா. எங்கள் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து ஆரோ பார்த்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரியல ஜிமின், தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டு பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவருக்கு மனசே கேட்கல. ஏன்னா இவங்க எடுக்கிறதுமே இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி தானே எடுத்துட்ருக்காங்க. பத்தாவதுக்கு பேபியை வேற அதில் நடிக்க வைக்கிறாங்க. அதில் ஏதாவது நடந்தது வந்து நினச்சி பார்த்து பயந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து அவர் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. இல்லை, அவர் வந்து சொல்லிடுறாரு, ஹயாங் ஒரு 2 டேஸ்க்கு ஷூட்டிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இங்கே ஆரம்புக்குமே புரியுது. இப்போ வந்து ஆரம் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயம்லாம், ஒரு மாதிரி க்ரீப்பியான திங்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கும். அது ஆரமே ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கும் வந்து அதுதான் சரின்னு படுது. ஏன்னா வந்து மீனும் பொய் சொல்லலை, அவன் நல்லா பயந்துருக்கா, பார்த்தாலே நல்லா தெரியுது. அதே மாதிரி ஜிமினும் வந்து ஃபீல் பண்ணுறாருங்கிறது ஆரம்புக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. சரிடா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஜிமின், நம்ம 2 டேஸ் ஷூட்டிங் போக வேணாம், நாளைக்கு ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இதை பற்றி வந்து அவங்க இந்த இது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிடும், கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுக்கா அவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கும் அதான் சரின்னு படுது. இப்போ வந்து நைட்டு எப்படியோ அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இங்கே வந்து ஹோபி வந்ததும் ஃபேஸே ஒரு மாதிரி இருந்திருக்கும். எல்லாருக்கும் என்னாச்சுன்னு கேட்டிருப்பாரு. கேட்டால் வந்து இல்லை, இந்த மாதிரி மீனு வந்து கத்தி எழுந்துட்டா, கேட்டால் வந்து மீனு ஆண்டி வந்து ஜானு ஆண்டி வந்து கூப்பிடுறாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஜேஹோப் வந்து ஷர்லினை பார்க்குறாரு. ஷர்லின் வந்து ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண வராங்க. டக்குன்னு வந்து ஜேஹப் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாரு. இங்கே வீஹான் தானே வந்து இவங்க கூட ஜேஹப் கூட வந்தது. அவர் வந்து ஜேஹோப் அண்டு ஷர்லின் 2 பேரையும் பார்த்ததுமே அவங்க வந்து வேணாங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 3 பேருக்குமே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அதை வந்து சொல்லலை, மறைக்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறைக்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. அந்த பீச்சை விட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எல்லாருமே அதாவது பேபிஸ் கூட வந்து அந்த மீனும் எழுந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வேலையெல்லாம் அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போயிட்டாங்க. இங்கே மீனு தான் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. இங்கே ஜிமினும் வந்து மீனும் வந்து டைட்டாக ஹக் பேக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்படியே அவள் தூங்கிடுறா. இங்கே ஜிமினும் ரொம்ப நேரம் கழிச்சு அதே பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே பாய்ஸ் யாருக்குமே தூக்கம் கிடையாது. இவங்க 7 பேருக்குமே ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக படுது. ஏதோ ஒரு
டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். ஜேகேவும் எழுந்து வந்திருப்பாரு. இப்போ வந்து ஜேகேக்கு எழுந்தாரு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. இங்கே மீனு சொன்னதே வந்து அவரும் ஒரு மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அவருக்குமே ட்ரீமில் இந்த மாதிரி வந்திருக்கு. பட் அவர் வந்து கேஷுவலாக விட்டுருப்பாரு. ஸோ ஜேகேக்கு வந்த அதே ட்ரீம் வந்து மீனுக்கும் வந்திருக்கு. இவளுக்கும் வந்திருக்குங்கிறது இதில் ஏதோ ஃபிஷ்ஷாக இருக்குது, இது ஏதோ வந்து சரியில்லை, ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு தூக்கமே வரல. அதுவும் இல்லாமல் தனியாக வேற இருக்காரா, அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா காரிடாரில் அப்படியே நடந்துட்டுருக்காரு. அந்த ரூமுக்கு வெளியில் ஒரு கொஞ்சம் ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படியே நடந்துட்டுருக்காரு. அப்போ ஏதோ ஒரு உருவம், ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஒரு உருவம் கீழே, இவங்க இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. கீழே வந்து ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. அந்த தூண்லாம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மறைஞ்சு போகுது. இங்கே ஜேகே அது ஜஸ்ட் வந்து இருக்கிற டார்க்னஸ்க்கு நமக்கு தான் அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிருப்பாரு. அவர் கண்ணு சுருக்கி நல்லா ஒத்து பார்த்தா அந்த உருவம் கிச்சனில் போய் அப்படியே மறைஞ்சிருது. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் என்னன்னே புரியல. ஒருவேளை உண்மையாக இருக்குமா, இந்த வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வந்து தனியாக போகவும் பயமாக இருக்குது. பட் ஆனால் கிச்சனில் ஏதோ உருட்டுற சவுண்டு கேட்குது அவருக்கு. இப்போ வந்து போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்தா இவர் மட்டும்தான் அந்த ஹால்வேயில் நிற்கிறாரு. ரூம்ஸ் நல்லாவே சவுண்ட்ஸ் கேட்குது. கிச்சன் உருட்டுற சவுண்ட், பாத்திரம் உருட்டுற சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கேட்குது. மற்ற யாரும் வெளியே வரல. ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி கேட்குதா, இல்லை மற்றவங்களாம் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. டபுள் மைண்டடாக இருக்குது. போய் பார்க்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே மனசாக போய் டோர் ஓப்பன், அதாவது கீழே இறங்கி டவுன்ஸ்டர்ஸ் இறங்கி நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு உருவம் அப்படியே நிற்கிது. அது ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணோட உருவம் தான் நின்றுட்டுருக்கு. இங்கே ஜேகே ஒரு கேர்ள் பண்ணிக்கிட்டு அப்படியே கிட்ட போகிறாரு. ஜேகே வரதை நோட்டீஸ் பண்ணதுமே அந்த உருவம் திரும்பி பார்க்குது. பார்த்த வேகம் ஜங்குக் ஒரு மாதிரி அலண்டு கத்துறாரு. அதாவது காதில் கையை வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு குனிஞ்சு வந்து அலண்டு கத்துறாரு. இந்த சவுண்ட் கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துட்டு எந்திரிச்சிருப்பாங்க, குழந்தைங்க உட்பட. இங்கே எல்லோரும் கீழே ஓடி வராங்க. பார்த்தா அது ஜெஸ்ஸி தான். இங்கே ஜங்குக்கு என்னாச்சு, ஜங்குக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி லைட்டை போட்டுட்டு நேராக ஜங்குக் கிட்ட வந்து சொல்கிறாங்க. லைட்டை போட்டதுக்கப்புறம் ஜங்குக் பார்க்குறாரு, கீழே கால் இருக்குது. மேலே நிமிந்து பார்த்தா அது ஜெஸ்ஸி. ஜங்குக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. ஜெஸ்ஸியும் நல்லா பயந்துருப்பா ஜேகே கத்துனதுல. ஏ லூஸு, இங்கே இந்த நேரத்தில் இங்கே என்னடி பண்ணுற, என் ரூமில் வாட்டர் தீந்துருச்சு, தண்ணி குடிக்க வந்தேன், என்ன பார்த்து எதுக்கு கத்துனீங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு கிச்சனுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ஒரு மாதிரி கோபமாக ஜேகே பார்த்து முறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஐயோ இவனுங்க வேற கோபமாக வரானுங்களே. வாங்க ஹயாங். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ஏண்டா ஆளுக்காள் ஏன்டா அப்படி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, மனுஷங்களாம் தூங்குறதா இல்லையா. இங்கே சரியான கடுப்பு. ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க வைஃப் இப்போதான் அவங்க கைக்கு வந்து தூங்க வச்சுருப்பாங்க. ஜேகே கத்துல அகைன் வந்து அலண்டு கத்த ஆரம்பிச்சிருப்பான் ஆரமோட பையன். ஆரம் தான் ஒரு மாதிரி கோவமாக ஜேகே பார்த்து மறைக்கிறாரு. மறைக்காதீங்க நான் ஏதோ கருப்பு கலர் உருவம் நினச்சி பயத்தில் தான் கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சொல்கிறாரு. பயங்கரமாக எல்லோரும் திட்டுறாங்க. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி ஜெஸ்ஸியை பார்த்து மறைக்கிறாரு. இங்கே ஜெஸ்ஸி வந்து எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நேசன் நழுவி போகலான்ட்டு போகிறா. இப்போ அதுக்குள்ளே அவங்கவுங்களாம் திட்டி அவங்கவுங்க பங்குக்கு வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு அகைன் தூங்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே ஜேகே ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சி இழுத்து அந்த வாலில் பின் பண்ணி நிற்க வைக்கிறாரு. ஜெஸ்ஸி தான் ஜேகேவோட ஐஸை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறா. ஏன் இப்படி பண்ண, நான் என்ன பண்ணேன், உன்னால தான் இப்போ எல்லாத்தையும் நான் திட்டு வாங்கிட்டு நிற்கிறேன். ஹலோ, நிற்கிறது பேயா பொண்ணுன்னு கூட கன்ஃபார்ம் பண்ணாமல் கத்துனது உங்கள் தப்பு. எனக்கு என்ன தெரியும் நீங்கள் இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் பெருசாக பயப்படுவீங்கன்னு. சரியான பயந்தாங்குள்ளியாக இருப்பீங்க போல்.
அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறான். இங்கே ஜேகே பயங்கர கோவத்தில், யார் பயந்தவங்களி, யார் பயந்தவங்களி, நீங்கள் தான் பயந்தவங்களி. நான் பயந்தவங்களையா, நான் பயந்தவங்களையா, ம், எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்கள் தான் பயந்தவங்களி, அதான் பயந்து நல்லா கத்துனீங்களே, எல்லாரும் பார்த்தாங்களே, அப்புறமா கேட்குறீங்க யார் பயந்தவங்களி, யார் பயந்தவங்களி, நீங்கள் தான் பயந்தவங்களி, சும்மா கையெடுங்க, என்கிட்ட இந்த மிரட்டுறதெல்லாம் வேண்டாம். ஹம், ஒரு பேய்க்கு போய் இந்த பயம் பயப்படுறீங்க, சும்மா வந்து என்ன மிரட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் படுக்க உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. இங்கே ஜெஸ்ஸி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இல்லை அதெல்லாம் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே படுக்க போகிறான். இங்கே ஜெயிக்க தான் கடுப்பில் நின்று, போடி போ, நல்லா போ, ரூம் டோர் ஓப்பன் பண்ணு, உனக்கு முன்னாடி இது எரிஞ்சு போய் தோலெல்லாம் பிஞ்சு போய் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு உருவம் நிற்கும், அப்போ தெரியும் யார் பயந்தாங்கொல்லின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கத்துறாரு. இங்கே ஜெஸ்ஸி தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜேகேயை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டு இப்போ ஜேகே கிட்ட வர்றாரு. என்ன, எதுக்கு இப்போ என்கிட்ட வந்தேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நான் இந்த ஊருக்குள்ள ஹோட்டல் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக, நானும் நியாக்காவும் போயிருந்தோம். சரி, அப்போது அவங்க ஒரு அக்கா எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொன்னால் தானே தெரியும், எதுக்கு இவ்வளோ டெரராக பேசுகிற, எனக்கு பயமாக இருக்குது, நார்மலாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜெஸ்ஸியும் சிரிச்சுக்கிட்டே, அது இல்லை ஜங்குக், இந்த ஊரில் ஒரு கன்னி பொண்ணோட ஆத்மா சுற்றி வரதான். என்ன ஆத்மா சுத்துதா? அந்த பொண்ணு ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிச்சான். கடைசியில் அந்த பையன் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ரிஜெக்ட் பண்ணிட்டானோ. அதுக்கு அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு மனசு தாங்க முடியாமல் தான் வீட்லேயே வந்து தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிச்சான். நாக்கெல்லாம் தொங்கி கண்ணெல்லாம் பிதுங்கி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக செத்து போயிடுச்சான். அதுக்கு அந்த பொண்ணோட ஆத்மா இன்னுமே இந்த ஊர்ல தான் சுத்தி வருதான். ஒவ்வொருத்தர் வீட்டையும் போய் தட்டுமா. என்ன, ரூம் டோரை தட்டுமா? ஆமா, ரூம் டோரை தட்டி அங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமான கல்யாணமாகாத கன்னி பையன் இருந்துச்சுன்னா விடாதான், அது கூடயே கூட்டிகிட்டு போயிடுமா. சரி, அதை எதுக்கு இப்போ நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எச்சு முழுங்கிக்கிட்டே ஜெயிக்க சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்களும் ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான கல்யாணமாகாத ஒரு கன்னி பையன், போகிற போக்கில் உங்கள் டோரை தட்டிட்டு போகுது, நீங்கள் கதவை திறந்துடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜெஸ்ஸியும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறா. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது, அது அவளாக சொன்ன போய். இங்கே ஜெஸ்ஸிக்கு நல்லாவே தெரியும் ஜேகேக்கு பேய்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நல்லா வேணும் உனக்கு, சாவுடா சாவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறான். இங்கே ஜேகே தான், என்ன கொடூரமான கன்னி பொண்ணும் இல்லை, பொண்ணாவே இருந்தாலும் பேய் இல்லை, அது எப்படி கூப்பிட்டு போக முடியும், ஐயோ என்னைய வந்து கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அவர் அப்படியே இங்கே நிற்கிறாரு. இங்கே ஒரு கிச்சன்லேருந்து ஒரு கிளாஸ் எழுற சவுண்டு கேட்டதும் அவ்வளோதான் பயந்துட்டு நேராக குடுக்குன்னு ரூம்குள்ளே ஓடுறாரு. இங்கே போய் ஒரு 1/2 அப்படியே அகைன் வந்து எல்லோரும் தூங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைம் கரெக்டாக வந்து 11:50 ஆகுது, இன்னும் 12 ஆக 10 minutes, 11:50 ஆகுது. இங்கே ஜெஸ்ஸியும் அப்படியே தூங்கியிருப்பா. இப்போ ஜெஸ்ஸியோட டோர் வந்து நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. இங்கே அவள் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி ஐஸை ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டே அப்படியே படுத்திருக்கா, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லேயே. ஆனால் இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணலை, ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் திரும்பி படுத்துட்ருக்கா. இங்கே அகைன் வந்து டோர் நாக்கிங் சவுண்ட் ரொம்ப ஹெவியாக கேட்குது. அவள் ஒரு மாதிரி டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகி எழுந்து உட்காடுறா. இங்கே அகைன் வந்து டோர் தட்டுற சவுண்ட் ரொம்ப ஹெவியாக கேட்குது, சவுண்ட் அதிகமாக கேட்குது, படபடன்னு தட்டுறாங்க. இதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் ஜெஸ்ஸியோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படபடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. இங்கே ஜெஸ்ஸி சொன்ன ஸ்டோரி இப்போ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி கதவை தட்டும் அப்படின்ற மாதிரி அவள் தானே சொல்லிட்டு வந்தா. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், நிஜமானுமே டோர் சவுண்ட், கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லே அவள் அப்படியே டோர் கிட்ட நடந்து போகிறா. இருக்க சவுண்ட் ரொம்ப சவுண்டாக கேட்குது, பயமாக இருக்குது. யார் டோர் தட்டுறது
அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் கேட்குறா. ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த ஒரு சவுண்டு எந்த ஒரு ரிப்ளைவுமே இல்லை. அது அவளுக்கு இன்னும் ஒரு பயத்தை கொடுக்குது. ஒரு மாதிரி பயத்துலையே யாருன்னு கேட்குறேன்ல, ஆனால் கதவு மட்டும் கண்டினியூஸாக தட்டிக்கிட்டே இருக்குது. இருக்க இருக்க கதவு தட்டுற சவுண்டும் வேகமும் அதிகமாகுது. இங்கே ஜெஸ்ஸி ஒரு ஒரு ஒரே மனசாக வந்து சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் வந்து இங்கே ஜெஸ்ஸி இருக்கா இல்லையா, ஜெஸ்ஸியோட ஃபீஸ்லேயே வந்து ஒரு கை படப்படன்னு அடிக்குது. ஹலோ யார் அப்படின்ற மாதிரி கையை தட்டி விட்டு பார்த்தா அது ஜேகே தான். ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துக்கிட்டே அவர் வந்து பயத்தில் நின்றுட்டு டோரை தட்டிகிட்டு இருக்காரு. சங்கு என்னங்க இந்த டைமில் வந்து டோர் தட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெஸ்ஸி தான் ஒரு மாதிரி கோமை கேட்டுப்பேன்னா அவன் நல்லா பயந்துருப்பா. கோமை கேட்டதும் அது 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 வந்து நீ ஓகேவா? நான் ஓகே தான். உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? இல்லையே, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் தான் டோரை தட்டி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. என்ன விஷயம்? எதுக்கு டோர் தட்டினீங்க, அதுவும் இவ்வளோ வேகமா, எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் கேட்குறா. அது வந்து அது வந்து அது வந்து ஜெஸ்ஸி ஏறு உள்ளே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டோர் அப்படியே சாத்துறாரு. சாத்திட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி அவர் ஹார்ட்டில் கை வச்சுட்டு டோரை சாஞ்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. இங்கே ஜெஸ்ஸி தான் ஒரு மாதிரி டாப் டு பாட்டன் ஜேகே பார்த்துட்டு எதுக்கு கதவை தட்டினீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது வந்து ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து நீயும் நானும் ஒன்றாவே தூங்கலாம். என்ன ஒன்றாவே வா? ஆமாம் ஒன்றாவே தூங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு ஒன்றா தூங்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இப்போ டோர் தட்டினீங்க? அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தீங்க, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அது 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 வந்து ஜெஸ்ஸி அது வந்து ஒன்றும் இல்லை. அது நான் ரூமுக்கு போயிட்டு தூங்கலான்னு போனேன்னா சரி, அப்போ வந்து பயங்கர சத்தம். என்னடான்னு பார்த்தா நாயில் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஜெஸ்ஸி, பட் இருந்தாலும் நீ வயசு பொண்ணு தனியாக படுத்திருக்கா, நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டேன்னா அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சேர்ந்தே தூங்கலாம், நீ பயப்படாத, நான் தான் இருக்கல. எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை சங்கு. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் எனக்கு பாதுகாப்பு தர வேணாம். நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்குங்க, நாங்கள் தைரியமாக படுத்துப்பேன். இல்லை, என்னதான் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் அத்தையும் மாமாவும் என்ன நம்பி தான் உன்னை விட்டுருக்காங்க, அப்படிலாம் உன்னை விட முடியாது. பா நம்ம சேர்ந்து படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் உங்கள் பெட்டில் படுத்துட்டாரு, ஜெஸ்ஸியோட பெட்டில். ஜெஸ்ஸியை சிரிச்சுக்கிட்டே அவளும் போய் பக்கத்தில் படுத்துக்கிறான். இங்கே ஜேகேவை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஜெஸ்ஸி படுத்திருக்கா. ஜெஸ்ஸி வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்கா. இங்கே ஜேகே தான் என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை, என்னை பிடிக்கலன்னு சொன்னேன். இப்போ என்னென்னா என் பக்கத்தில் வாலண்டரியாக வந்து படிக்கிற, வேணான்னு சொன்னாலும் கேட்காம, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு அர்த்தமும் இல்லை. ஒன்றும் இல்லை, உன்னோட சேஃப்டி முக்கியம் இல்லை. என்னோட சேஃப்டியை பற்றி நீ திங்க் பண்ணுறியா சங்கு? ஆமாம், அதுக்கு என்னப்போ? என்னதான் பிடிக்கலனாலும் நீ ஒரு பொண்ணு, எப்படியோ போட்டோன்னு என்னால் அப்படி விட முடியும்? அதான் சரி, ரொம்ப பேசாத, தூக்கம் வருது அப்படின்ட்டு சொல்லி திரும்பி படுத்துக்கிறாரு. நீங்கள் ஜெஸ்ஸி எதுவும் பேசலை. இங்கே அந்த டைம் பார்த்து இன்னும் ஹெவியாக ஹவுலிங், இந்த டாக்ஸ்லாம் ஹவுலிங் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்குமா, ஒரு மாதிரி பயந்துட்டு திரும்பி படுக்கிறாரு. நீங்கள் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அதாவது ஜெஸ்ஸி தூங்க ஆரம்பிச்சிருந்தோம். இங்கே நாய் கத்துறது வேற அவருக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெருங்கி வந்திருப்பாரு. உங்களை நெருங்கி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சங்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, தூங்கு அப்படின்ற மாதிரி அதாவது உங்களோட பேக்கை வந்து டேப் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜேகே ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே சொல்லலை, அதாவது ஜெஸ்ஸி எதுவும் சொல்லலை. ஸோ அப்படியே 2 பேரும் வந்து ஹக் பண்ணபடியே அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இங்கே ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஜேகே ரூம்குள்ளே வந்திருப்பாரு. இங்கே ஜேகே எங்கடா இருக்கா? ரெஸ்ட் ரூமில் இருக்கே என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா ரெஸ்ட் ரூமில் இருந்திருக்க மாட்டார். இப்போ வந்து ஜிமின் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அண்ணி அப்படின்ற மாதிரி நியாவை பார்த்து கேட்குறாங்க. அண்ணி ஜங்குக்கு பார்த்தீங்களா? ரூமில் இல்லை, எங்கே வெளியே போனானா என்ன? அது எனக்கு தெரியாது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே தெரியாதா? நீங்களாச்சும் பார்த்தீங்களா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே
வைஷு இருக்காங்க இல்லையா? ஜின்னோட வைஃப். அவங்கள பார்த்து கேட்டா, "ஜங்குக் எங்கே போய் தேடுன?" "ஜங்குக்கோட ரூமில் தான்." "ஜங்குக்கோட ரூமில் பார்த்தா எப்படி தெரியும்?" "ம், ஜெஸ்ஸியோட ரூமில் போய் பாரு, இருப்பான்." "என்ன? ஜெஸ்ஸியோட ரூம்லையா? ஜெஸ்ஸியோட ரூம்லையா இருக்கான்?" மேபி இருக்கலாம். போய் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி டீசிங்காக சிரிச்சுட்டு போகிறாங்க. இங்கே இங்கே வந்து கீழே வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்திருப்பாங்க. இப்போ பேபிஸ் மட்டும்தான் தூங்கிட்டுருக்காங்க. இங்கே ஆரோ அண்டு மேஹு அவங்களாம் கிச்சனில் நின்று குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் உட்காந்து அவங்களோட அந்த ஸ்டோரீஸ்க்கு தேவையான அந்த ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் ஜேக்காவை எதுக்கு தேடியிருக்காருன்னா, இந்த கேமரா வந்து ஜேகே கிட்ட தான் இருக்குது. அதில் தான் அந்த ஃபுட்டேஜும் இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த கேமராக்குள்ளே தான் இருக்குது. அதை இன்னுமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஏதாச்சும் எடிட்டிங் இருக்குது, இதெல்லாம் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. பார்த்தா ஜேகே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கே வைஷு சொன்ன மாதிரியே வந்து ஜெஸ்ஸி ரூம்குள்ளே வந்து பார்த்தா, இங்கே ஜெஸ்ஸியும் ஜேகேவும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே இதை பார்த்ததுமே ஜிமினுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஜேகேவுக்கு வந்து சுத்தமாக ஜெஸ்ஸியை பிடிக்காது. ஒரு மாதிரி சண்டை போட்டு இவ வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு வழியாக பாய்ஸ் தான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா ஜெஸ்ஸி ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ஜேகே தான் ஜெஸ்ஸியை ஹக் பண்ணி படுத்த மாதிரி தெரியுது. இதை பார்த்ததுமே இவனுக்கு என்னாச்சு? பிடிக்கலன்னு சொன்னா, விட்டா இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகாமல் விட மாட்டான் போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து டோரை நாக் பண்ணுறாரு. "டேய் ஜங்குக், ஜங்குக்" அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக் தான், என்ன தூக்கம் வருது" அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீஸை வந்து ரப் பண்ணிக்கிட்டே தூங்குறாரு. அட போய் எங்கூட மூஞ்சி தேய்க்கிற. பிகாஸ் ஜேகேவோட ஃபேஸ் ஜெஸ்ஸியோட செஸ்ட் கிட்ட இருக்கும். இதுக்கு மேலே ஜிமினால அங்கே நிற்க முடியல. எங்கேயாவது எதாவது பண்ணி தொலைங்கடா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி இருப்பார். இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி பேர்ந்த மாதிரி உட்காந்துருக்காரு. "என்னடா என்னாச்சு? வாங்கினியா என்ன?" இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கான், எழுந்ததுமே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் அவர் ரூம்லேருந்து டே ஜங்குக்" அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகிறாரு. இங்கே ஜிமின் தான், "டேய் எதுக்குடா கத்துற?" "இல்லை, அவன்கிட்ட என்னோடய பவர் பேங்க் இருக்குது, அதை வாங்கலான்ட்டு தான்." அது அவன் ரூமில் இல்லை, அவன் எழுந்து வந்ததுக்கப்புறம் வாங்கிக்க, கீழே வா" அப்படின்னு சொன்னதும், "எதுக்குடா? எனக்கு பவர் பேங்க் வேணும்" அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்குறாரு. "சொன்னா கேளு மச்சான், அவன் எழுந்து வந்ததுக்கப்புறமேட்டு பவர் பேங்க் வாங்கிக்கலாம்" அப்படின்ற மாதிரி "இல்லை நான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறார். "ஓ அப்படியா, சரி போ" அப்படின்ற மாதிரி ஜங்குக் ரூமில் இல்லை, ஜெஸ்ஸி ரூமில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். "ஜெஸ்ஸி ரூமில் என்ன பண்ணுறான்?" அது அது அவன் என்னமோ பண்ணுறான், உனக்கு என்னடா? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் ஏந்து வந்ததும் வாங்கிக்க." "அதுக்கு எதுக்கு மச்சான் பண்ணி கத்துல நீ அப்புறமா வாங்கிக்க, இப்போ போகாத." "அப்படி என்ன பார்க்கக்கூடாத விஷயத்த ஏதாவது பார்த்துட்டியா மச்சான்?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப பாவமாக ஹெட் நோட் பண்ணுறாரு. விட்டா அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவோம் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வந்து ஆரம் தான், "டேய் எல்லோரும் ரெடியாக இருங்க, நான் பேசிட்டேன், நம்ம சாயந்தரம் ஒரு 4 மணி போல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்" அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இங்கே இது சொன்னதுமே வந்து ஏதோ பயங்கரமான ஏதோ கீழே விழுந்து உடையிற சவுண்டு கேட்குது. எல்லோரும் ஒரு மாதிரி பதறி போயிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா, இங்கே ரூமுக்கு பேக் சைடில் மேலே தொங்க அந்த சட்டி இருக்கு இல்லையா, மண் சட்டி, அதில் வந்து இந்த அதாவது பூத்தொட்டி மாதிரி வச்சுருந்து அதை வந்து செடி வளர்க்க வச்சு மேலே கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தா ஒரு பூத்தொட்டி, அது வந்து வீஹான், மீவான், மீனு அண்டு எல்லோரும் வந்து இந்த 3 குழந்தைங்களும் அங்கே வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை இது வீஹான் நிற்கிறானா, அவனுக்கு பக்கத்தில் வந்து உடஞ்சிருக்கு. இங்கே அவன் ஒரு மாதிரி ஷிவரில் அப்படியே நின்றுட்டு நிற்கிறான். இங்கே ஜின்னு தான், வீஹான் தான் ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே ஓடி வந்து ஜின் தூக்கிக்கிறாரு. "என்னாச்சுமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பயத்தில் நிற்கிறப்பா? அது வந்து தெரியாமல் விழுந்துருச்சா?" "இல்லைப்பா, அது வந்து சரி விடு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து வீஹான்
விஹானை வந்து படுத்துறாரு. இங்கே விஹானை தூக்கிக்கிறாரு. இங்கே மீனும் வீவானும் அங்கே தானே இருந்தாங்க. என்னாச்சுன்னு சொன்னதும், இல்லை நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோமா, அப்போ மேலேருந்து இந்த தொட்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி மீனை சொல்கிறா. சரி ஒன்றும் இல்லை, சரியாயிடும் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் இப்போ குழந்தைங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னன்னே தெரியல, எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி என்னடா இது, கோயிலுக்கு போகலான்னு சொன்னோன்னே இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. எல்லோரும் ஒரு மாதிரி பேயஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கீழே தொட்டி விழுந்துச்சு இல்லையா, ஸோ அந்த சவுண்ட் கேட்டு ஜேகேவும் எழுந்திரிச்சு பாரு. ஸோ இப்போது ஒரு வழியாக ஜெஸ்ஸியும் ஜேகேவும் கீழே வராங்க. கீழே வந்து நடந்ததெல்லாம் சொன்னதுமே அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஏதோ தப்பாக தான் தோணுது. பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஜேகே பயத்தில் தான் இருக்கார். இன்னமும் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு என்னமோ ஏதோ சரியாக படலையா, நம்ம பேசாமல் ஊருக்கே போயிடலாமா, ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வரலாமா. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு இந்த பேய், பிசாசு, அப்புறம் அந்த மந்திரம் அது இதுன்னு இது ஷூட்டிங்னு சொல்லிட்டு அதே பற்றி திங்க் பண்ணுறதுனால மேபி நமக்கு மைண்ட் அப்படி கூட இருக்கலாம்ல. நம்ம கொஞ்சம் போய் ஃப்ரீ பண்ணிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகாவுக்கும் அதுதான் சரின்னு தோணுது. சுகாவும் சொல்கிறாரு, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஏதோ ஒரு தடங்கலாகவே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து சுகாவும் சொல்கிறாரு, ஆமாம் ஆரம், எனக்கு என்னமோ ஜேகே சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பேசாமல் ஊருக்கே போயிடலாம். அங்கே போய் ஏதாவது கோயிலை பார்த்துட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். மேபி இதில் இந்த பேய் பிசாசுன்னு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம மைண்ட் அப்படி இருக்கும். நம்ம கோயிலுக்கு போனோன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. இப்போது ஆரம்பம் சரி ஓகே, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுதுடா, நம்ம வீட்டுக்கு போகலாம், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாகிட்டு கூட வந்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதை நம்ம போஸ்ட்பான் பண்ண வேணாம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலேருந்தே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். நம்ம வேன் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கான்வர்சேஷன் கட் ஆகுது. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் பார்ட் இல்லை அதுக்கு அடுத்த பார்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டோரி முடிய போகுது. ஓகே, நான் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ். அன்யோ.